கொஞ்ச நேரத்தில் நாங்கள் முடிக்க போகிறோம், ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். அதுக்குமா இன்னொரு பாடுவோமாக. இந்த நாளில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது பார்த்தீர்களா? ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. யோவான் புத்தகம் சொல்லப்படுறது நான் வாசிக்கிறேன். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்க அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். எங்களோட ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது ஒன்றுமே தேவையில்லை, விசுவாசித்தா போதும். ஆண்டவரே, நான் உம்முடைய வழியில நடக்கும், நீர் எனக்கு தகப்பனா இருக்கிறீங்க, நீங்க எனக்காக நீங்க பரத்திலிருந்து வந்தனீங்கன்னு சொல்லி விசுவாசித்தா போகும். ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வாசிக்க மீண்டுமாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அவர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர், உயர்ந்தவர், அவர்தான் பரிகாரம் எங்களுக்கு, அவர்தான் எங்களுக்கு ஜீவனை தந்தவர் என்ற விசுவாசம் வைத்தால் போது சொல்லப்படுறது. அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். பாருங்க, நாங்கள் ஆண்டவரா பிள்ளைகளா வரவனுக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டியது. எங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்தா போதும், நான் ஆண்டவரா பிள்ளை, எனக்காக வந்தவர், எனக்காக மிக்க பொருளாக இயேசு வந்தவன் விசுவாசத்தா போவோம். ஆண்டவர் எங்களுக்கு செய்வாராக. இன்னொரு பாடல் பாடுவோமாக.